கிறிஸ்துவை மிகவும் பிரியமானவர்களே, 5/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக செபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் அப்பா இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும்படியாய் செபிக்கிறேன். நம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் நிறுத்துகிறேன் தகப்பனே. நம்முடைய கிருபை ஒன்றே இவரை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் இவரை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா பொல்லாப்பு தீமைக்கும் விலக்கி இவரை பாதுகாத்துக் கொள்வீராக. பிசாசு இவருடைய வாழ்க்கையில திருடி சென்ற சகல காரியங்களும் 2 மடங்காக இயேசுவின் நாமத்திலே திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்திலே அதை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. உங்களுடைய கிருபையினாலே ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. 1 கொரிந்தியர் 1:9 உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை இவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போவதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவைகளை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தேசத்தில் இருக்கக்கூடிய கொரோனா வியாதியை நீர் மாற்றுவீராக தகப்பனே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சௌக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தம் தேசத்தை ஆளுகை செய்யட்டும் அப்பா. விடுதலின் ஆசீர்வாதம் தேசத்தில் இருக்கட்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை தாருங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.